ஹலோ எவரிவன், நான் தான் உங்கள் ஆசார். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பாவர்ட்டி பீகாக்கிங். பாவர்ட்டி பீகாக்கிங்னா என்னது ஏழை மயில் அப்படிலாம் கிடையாது. ஆக்சுவலாக பாவர்ட்டி பீகாக்கிங்னா இந்த ரிச் பீப்புள்ஸ்லாம் தாங்களை வந்து ஒரு ஏழை மாதிரியே காட்டிப்பாங்க, இல்லை ரொம்ப சிம்பிளான பீப்புள்ஸாக காட்டிப்பாங்க. ஸோ நீங்கள் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மார்க் ஜக்கர்பர்க், ஃபேஸ்புக் ஓனர், அவர் எப்போ பார்த்தாலும் ஒரு ஆஷ் கலர் டிஷர்ட்டே போட்டுருப்பாரு. அதே மாதிரி டெஸ்லா ஓனர் கூட நார்மலாக வருவார். அவர் எப்போவுமே ஈவன் யூஎஸ் பார்லிமெண்ட் போகும்போது கூட நார்மல் ஜீன்ஸ் பேண்ட்டு டிஷர்ட்டு கேப்லாம் போட்டு அப்படி போனார். அப்புறம் இன்னொருத்தர் எடுத்துட்டிங்கன்னா வாரன் பஃபே, அவர் தெரியும் உங்களுக்கு, அவர் நார்மல் காரில் தான் போகிறாரு. ஸோ இதெல்லாம் வந்து இது பேர் தான் பாவர்ட்டி பீகாக்கிங். இது பேர் தான் பாவர்ட்டி பீகாக்கிங். ஏன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இந்த பாவர்ட்டி பீகாக்கிங் ஏன் ரிச் பீப்புள்ஸ்லாம் பண்ணுறாங்க, ஏன் அவங்க செலவு பண்ண மாட்டாங்களா? கண்டிப்பாக செலவு பண்ணுவாங்க. நீங்கள் அம்பானியை கூட பார்த்துருப்பீங்க. அம்பானி பார்த்தீங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வரும்போது நார்மலாக ஒரு கோட் போட்டுக்கிட்டு ஒரு சிம்பிளாக தான் இருக்கும் அவரோட ட்ரெஸ்ஸஸ்லாம். ஆனால் அவரோட பையனோட கல்யாணத்தை ரொம்ப கிராண்டாக செலவு பண்ணார். ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவங்க நிறைய ஏழைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவங்க வெளியில் அவங்களோட பிஆர்ஓஸை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க வந்து டவுன் டு எர்த் பீப்புள், இவங்க ரொம்ப ஹம்பிளான பீப்புள் அப்படின்னு சொல்லி வெளிப்படுத்திப்பாங்க. ஈவன் அம்பானி அவங்க ஒய்ஃப் நீதா அம்பானி யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸ், அவங்க யூஸ் பண்ணுற வாட்சஸ், அவங்க குடிக்கிற வாட்டர் கூட ரொம்ப காஸ்ட்லி. பட் ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இந்த ஐபிஎல் மேட்சஸ்லாம் நடக்கும்போது ஸ்கூல் கிட்ஸு, இந்த ஆஃப்ரன் கிட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வந்து மேட்ச் பார்ப்பாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கிற மாதிரி காட்டிப்பாங்க. அவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணுறாங்க உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இவங்க நடத்துகிற கம்பெனிலாம் பார்த்தீங்கன்னா மக்களோட ஃபண்ட்ஸும் இருக்காது, பப்ளிக் லிமிடெட் ஃபண்ட்ஸ், அதாவது ஷேர்ஸ் எல்லாம் மக்கள் வாங்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு பப்ளிக் வந்து அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வரத்துக்காக, இப்போது நீங்கள் என்ன நினைப்பீங்க, நார்மலாக ஒரு கம்பெனி மேலே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, அந்த ஓனர் வந்து இஷ்டத்துக்கு அவர் செலவு பண்ணிட்டு இருந்தாலும் நீங்கள் என்ன நினைப்பீங்க, என்னடா நம்ம காசை வச்சு இவன் ஜாலியாக இருக்கிறானே அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அந்த மாதிரி என்ன வரக்கூடாதுன்றதுக்காக அவங்க சிம்பிளாக இருக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம வாரன் பஃபே பார்த்தீங்கன்னா ஒரு ஓல்டு கார் தான் யூஸ் பண்ணுவார். ஆனால் அவரோட பாடி கார்ட்ஸ் எவ்வளோ பெரிய எஸ்யூஸ்லாம் வச்சுருக்காங்க தெரியுமா? அவங்களுக்காக செலவு என்னன்னு தெரியுமா? அதே மாதிரி டெஸ்லா ஓனர், அவரும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஈவினிங் நார்மலாக இருப்பார். பட் ஆனால் எவ்ரி சாட்டர்டே வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்டி பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களுக்கு அவங்க மேலே ஒரு ட்ரஸ்ட் வரதுக்காக இந்த மாதிரி சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீங்கள் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தீங்கன்னா கிங்ஃபிஷர் ஓனர் மல்லையா இருந்தார். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல பார்ட்டி பண்ணுவார். அவர் பார்த்தீங்கன்னா நல்ல ஜாலியாக